பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாங்கள் இன்னொரு உவமையை பார்க்க போகிறோம். அவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நாங்கள் எத்தனை மணி நீங்கள் பின்பற்றி வாருங்களோ தெரியாது. நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையை குறித்து நாங்கள் படித்து கொண்டு வரோம். லாஸ்ட் டைம் நாங்கள் லூக்கா 18 அதிகாரத்தில் இருந்தோம், அதை படித்தோம். அது விடாமுயற்சியுள்ள ஒரு விதவை, என்ன மாதிரி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும், என்ன மாதிரி ஊக்கமாக ஜெபிக்கணும், அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உண்மையிலே ஒரு முக்கியமான கிறிஸ்தவத்துக்கு அவசியமான ஒரு ஆணி வேராக இருக்கிற சத்தியத்தை சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை குறித்து பேசுகிற ஒரு ஓமையை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஓமை, ஆனால் பெரிய சத்தியம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. நீங்கள் பார்க்குறபடி 9ஆம் வசனம், பரிசேயனும் வரி அறவிடுவனும் என்று ஒரு தலைப்பில் அந்த ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறேன். ஓகே, ரொம்ப ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லல, அது என்ன காரணத்துக்காண்டி சொல்கிறார்ன்றதை மேலே சொல்லுவேன், கட்டாயமாக சொல்லுவேன். காரணம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து ஓமை சொல்லலை. அப்போ இந்த ஓமையை கூட ஒரு காரணத்தை அவர் கொடுக்குறார். இந்த ஓமையில் நாங்கள் பார்க்க போகிறது ரிலிஜன் வேர்சஸ் லைஃப், அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்போ நான் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் there are so many religions in this world, but if any of the religion will make you spiritually holy and direct you to heaven, take you away from hell, take you to heaven, that's a true religion. Any religion doesn't show you the way and make you a better person, it's not a religion. So you have to reject it. ஸோ இந்த ஓமையில் தான் இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றாரு, நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் டியூட்டி செய்கிறதுனால, ரிலிஜன் பின்பற்றுறதுனால நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அது இல்லை தேவனை பிரியப்படுத்துகிற விதம், அதை குறித்து நாங்கள் பார்க்குறோம். மற்றது, நாங்கள் எப்படி மெட்டாக்களை இந்த உலகத்தில் ஜட்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் தேவனும் எங்களை ஜட்ஜ் பண்ணுவார். அதை குறித்து நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல. ஓகே, 9ஆம் வசனத்துக்கு நான் போன வேண்டாம். தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பிக்கொண்டு மற்றவர்கள் எல்லோரையும் கீழ்த்தரமாய் எண்ணிய சிலரை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை சொன்னார். இதை நாங்கள் சிலவில் யோசிக்க, இது எங்களுக்கு தேவையா, நாங்கள் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிதான பிரச்சனை தான், நான் பெரியாள், மிச்சம் எல்லாரும் சின்னாக்கள். அப்படி தான் இயேசுக்கு சொல்கிறேன். தாங்கள் எல்லாரும் நாங்கள் நேர்மையானவர்கள் நம்பிக்கணும், மிச்சம் எல்லாரையும் கீழ்த்தரமாய் நடத்துகிற சிலருக்கு தான் இந்த உவமையை சொல்கிறேன். ஸோ இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனை ரிலிஜனில், ஈவன் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் பல பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. பைபிள் சொல்லுது, உங்களை விட மற்றவர்களை நீங்கள் மேலாக எண்ணுங்கள்னு பைபிள் சொல்லுது. பட் we do the opposite. நாங்கள் எங்களை மற்றவர்களை விட மேலாக நாங்கள் என்றோம். இன்னொரு வசனத்தில் இயேசு சொன்னார், உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்றார். அப்போ இந்த ரெண்டு பெரிய சத்தியங்களும் எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியம். எப்போ அதை நாங்கள் நினச்சிருக்கிறோமா, என்னை விட இந்த சகோதரன் இந்த சகோதரி பெருசு, நான் என்னை தாழ்த்துறேன், இப்போ அதை நாங்கள் நினச்சிருக்கிறோமா? ஆனால் கூடுதலான நேரங்களில் நாங்கள் எங்களை உயர்த்தி காட்டியிருக்கிறோம். So the danger of raising yourself and the danger of following a religion which doesn't help you in any way, spiritually especially, which doesn't make you a better person, is not a religion. So that's another danger. Then how to be justified by God. தேவனால் எப்படி நீங்கள் நேர்மையாளராக இல்லை ஒரு நல்லவனாக மாற முடியும், தேவன் அப்ரூவ் பண்ண ஒரு ஆளாக நீங்கள் எப்படி வாழ முடியும், அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ சில பேர் தங்களுடைய செயல்களால் தாங்களே தேவனுக்கு முன்பாக நிப்பாட்டி நாங்கள் நல்லவர் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறார். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஒரு ரிலிஜன், கிறிஸ்தவம் ரிலிஜன் இல்லை, நீங்கள் எந்த இடத்துலையும் பார்க்க மாட்டீங்க. கிறிஸ்தவம் ஒரு சமயம் இல்லை, கிறிஸ்தவம் மார்க்கம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சமயத்தை உருவாக்க வரையில் மார்க்கத்தை உருவாக்க வந்தார். அதால் தான் யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் இந்த உலகத்தை நேசித்தார். இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க?
புத்திஸ் இருக்கிறான், கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, கேத்தலிக்ஸ் இருக்கிறாங்க, யூத மார்க்க ஜூடியசியம் இருக்குது, ஹிந்துஸும் இருக்குது, முஸ்லீம் இருக்குது, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லா ரிலீஜன், ஆல் கைண்ட் ஆஃப் ரிலீஜனும் இருக்குது. ஸோ மீன்ஸ் இயேசு எல்லாருக்காண்டையும் மரித்தார். ஸோ இப்படி எல்லாருக்காண்டையும் மரித்தவர் எப்படி தான் இது ஒரு ரிலீஜன் சொல்லுவார்? சொல்ல மாட்டேன். He says, I died for everybody, even Muslims. ஸோ உலகத்தில் இவ்வளவு மதங்கள் இருக்கல இயேசு கிறிஸ்து நான் சொல்ல விளங்க நினைக்கிறேன், இந்த உயிரை நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன்ன்றவர் எப்படி ஒரு மத வெறியனாக, எப்படி ஒரு மதத்தை சாவிக்கிறவராக இந்த உலகத்தில் வந்திருப்பார். ஸோ அதுலேருந்து நான் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். மதம் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயம். டினோமினேஷன் மனுஷன் உருவாக்கினது. பட் கர்த்தர் உண்டாக்கினது மார்க்கம். மார்க்கம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வடிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வழி, ப்ராப்பர்வே. கிறிஸ்தவத்தை விட ஒரு சரியான வழி இந்த உலகத்தில் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. சேலஞ்சு நீங்கள் தேடி வாசி பாருங்க. கிறிஸ்தவம் ஒரு மனுஷன் எப்படி பிறந்து, எப்படி வாழணும், எப்படி தன் குடும்ப வாழ்க்கை நடத்தணும், எப்படி கத்தருக்குள்ள வாழணும், எப்படி மற்றவர்களுக்கு சேவை செய்யணும், எவ்ரிதிங் எல்லாமே பைபிளில் எழுதியிருக்கு. ஒன்றுமே மிஸ் பண்ண இல்லாது. ஸோ ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் அப்படி வாழணும் வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் செத்தா அப்புறம் அவனுக்கு ஒரு விமோசனம் இருக்குன்றதும், அதை அடைகிறதுக்கு எப்படி அவன் வாழணுன்றது எல்லாமே டீட்டெயில்ஸாக எழுதியிருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு மார்க்கம்தான் அப்படியான ஒரு வழியை எங்களுக்கு காட்டியிருக்கு. அதெல்லாம் பைபிளில் இருந்து ஜீவனும் புதியமான மார்க்கத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்தார். ஓகே, நாங்கள் இந்த அப்படி இயேசு கிறிஸ்து என்னதான் எங்களுக்கு சொல்லியிருக்கான்றதை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஸோ லுக், இயேசு கிறிஸ்து ஒரு ரீசனை கொடுத்துருக்கிற மெட்டாக்களோட நாங்கள் பெருசாக பண்ணினா இதுதான் அவைகளுக்கு ஃபிட் பண்ணுது இந்த ஓமை. ஓகே, இப்போ அந்த காலத்தில் சினகோகுக்கு போய் ஜெபிப்பாங்க. இப்போ சினகோகு சொன்னால் தேவாலயம். இப்போ ரோமர் ஆண்ட காலத்தில் தேவாலயம் இருக்கையில், இன்னும் கட்டப்படையில், அதாவது சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படையில். அங்கங்கே ஜெருசலேம் ஆலயம் இருந்தால் அங்கங்கே வீடுகளுக்கு பக்கத்தில், இப்போ நாங்கள் வீட்டு கூட்டம் வைக்கிற மாதிரி கிறிஸ்டியன்ஸ், அவங்கள சினகாகுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆக்கள் அந்த சினகாகு வருவாங்க. அப்போ அந்த கம்யூனிட்டியில் எல்லா தரப்பட்ட யூதர்களும் இருப்பாங்க. அப்போ அதில் 2 பேர் வந்து அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க. ஸோ 2 மனிதர் மன்றாடும்படி ஆலயத்துக்கு போனார்கள். ஓகே, லெட்ஸே ஆலயமோ சினகாக் 2-3 தான். அதில் ஒருவன் பரிசேயன், மற்றவன் வரி அறுவடுபவன். முதல்ல இது பைபிள் ஸ்டடி இருக்கிறவனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், யார் இந்த பரிசேயன், யார் இந்த வரி அறுவடுபவன். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். வசனங்களை வாசிகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணி. இப்போ யார் இந்த பரிசேயன்? பரிசேயன் என்றால் அந்த மீனிங் the one who separate himself, the one who separated or separate himself, இப்போ herself. அப்போ தன்னைத்தானே பிரித்து மற்றா கூட கலக்காமல் நான் பரிசுத்தமான பிரிஞ்சு இருக்கிறார்கள், அவங்களுக்கு தான் இந்த ஊமை. அப்போ வேறு பிரிந்திருத்தல், அதான் பரிசேயன்ற மீனிங் அடையாளம். யார் இந்த பரிசேயர்? ஹெலனிஸ் குரூப்னு ஒரு குரூப் ஒன்று வந்தது ரோமர் இந்த காலத்தில். அது வந்து பிரியறது மேபி another day, இன்னொரு நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன மாதிரி பரிசேயஸ் அது சேர்ந்த அந்த கல்ச்சருக்குள்ளே வந்தாங்க. அது வேறு சப்ஜெக்ட். இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ பரிசேயர்னு மென்ஷன் பண்ண முடியாது, பரிசேயரை மாத்திரம், அவரை பற்றி மாத்திரம் நான் சொல்லுவேன், அவங்கள பற்றி. இப்போ இவங்க வந்து ட்ரெடிஷன், எல்லாம் ட்ரெடிஷன். இவங்கள்ட முக்கியமான எம்பசிசம் வந்து மோசே. அதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசேன்னு பேரை கொண்டு வருவான், ஆபிரகாம்ட பேரை கொண்டு வருவான். அவங்கள்ட பாயிண்ட் என்னன்னு சொன்னால், பழைய பாடலில் இருக்கிற கட்டளையில் நீங்கள் நிராகரிக்க இயலாது, அதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றணும். 613 அந்த தேவன்ட கமாண்ட்மெண்ட்டை நீங்கள் பின்பற்றணும், அதை நீங்கள் மறக்கிறீங்க. அப்போ காலகாலமாக பின்பற்றி கொண்டு வந்த அந்த சடங்காச்சாரங்களோ சட்டங்களோ இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற தொடங்கிட்டார். இப்போ உலக இயேசு கிறிஸ்து அதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சோம் சொன்னால் தேவனுக்கு எதிராக இந்த மனுஷன் செயல்படுறான். ஏன்னா தேவன் எழுதின, பட் அவங்களுக்கு தெரியாது இவர் இயேசு கிறிஸ்து தான் கட்டளையை கொடுத்தவர். அதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுறேன். அப்போ நான் சொன்னேன், நான் அப்போ எழுதப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன், அவர்கள் சொல்லித்தான் எழுதினேன் அந்த காலத்தில். அப்போ அப்படி சொல்லியிருந்தது, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மாற்றினேன். அப்போ இந்த பரிசேயர்ன்ற வந்து அந்த ஓல்ட் ட்ரெடிஷன், அந்த பழைய
அந்த சட்டத்தை பின்பற்றோன்னு அதே மெத்தட்டை கொண்டு வரணும். அதான் எங்களுடைய சத்தியம் என்று சொல்லி அவங்க பிரசங்கிச்சு கொண்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இயேசுக்கு எதிராக. அதெல்லாம் இயேசுக்கு செவி கொடுக்க வேணாம்னு அவங்க மக்களை தடுத்தாங்க. ஏன்னா தங்களுடைய தாங்கள் போதிக்கிற விஷயங்களுக்கு எதிராக இயேசுக்கு செய்கிறாண்டபடினார். ஸோ பரிசேயனை ஞாபகம் பிரிஞ்சு இருக்கிறது. அக்கார்டிங் டு தேம் தே ஹோலி. அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க இப்படியானா கூட கலக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்தது வரி அறவிடுகிறவன் டேக்ஸ் கலெக்டர். டேக்ஸ் கலெக்டர் யாருன்னு சொன்னால் அந்த காலத்தில் யூதரோட ஒரு 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 ஒப்பந்தம் செய்து அவங்க இப்போ யூதர் சொல்லுவாங்கல்ல, ஓகே 20% நீ உண்ட ஜனங்கள்கிட்ட, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உண்ட ஜனங்கள்கிட்ட டேக்ஸ் எடுத்து எங்களுக்கு தரணும்னு சொன்னால் இட்ஸ் அப் டு ஹிம். அந்த டேக்ஸ் கலெக்டர் 50% சார்ஜ் பண்ணலாம், 60% சார்ஜ் பண்ணலாம், 70% சார்ஜ் பண்ணலாம். அப்போ அது அவங்களுக்கு ரோமன் கவர்மெண்ட்டுக்கு அது பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா வர காசு டேக்ஸ் கலெக்டர் எடுக்கலாம், அவங்களுக்கு 20% கொடுத்தா சரி. இந்த காலம் இப்போ இந்த நாட்டில் அப்படி இல்லை, நாங்கள் வாழ்கிற நாடு அப்படி இல்லை. பட் அந்த காலத்தில் அப்படி அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் இருந்தது. அதால் டேக்ஸ் கலெக்டர்ஸ் சரியான பணக்காரராக இருந்தாங்க. அதால் யூதர்கள் டேக்ஸ் கலெக்டர்ஸை வெறுத்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியும் இவங்க கூட காசு சார்ஜ் பண்ணி போட்டு ரோமருக்கு வேண்டிய அந்த பெர்சன்டேஜை கொடுத்து மிச்சத்தை தங்களை பொக்கெட்டில் போடுறான்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ they were hated so much. கடற்கரையில் நிற்பாங்க. உதாரணத்துக்கு 100 மீன் பிடிச்சா 100 மீனையும் கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு மீனுக்கும் டேக்ஸ். அப்போ எவ்வளவு கோபம் பெறுன்னு சொல்லுங்க. ஒரு மீனவன், ஒரு யூதம் அவன் மீனை பிடிச்சு வர கரையில் நிற்பாங்க டேக்ஸ் கலெக்டர்ஸ். கரையில் நின்று அந்த மீனை கவுண்ட் பண்ணுவான். எத்தனை மீன் பிடிக்கும் அந்த மீன், ஈச் ஃபிஷ் they charge according to the number of fish they catch. அப்போ எவ்வளோ ஒரு ஈவிலான ஒரு கொடுமையான ஒரு பாவம். அதான் பைபிளில் சொல்லிருக்கு, டேக்ஸ் கலெக்டர்ஸும் சமாரியன் ரெண்டு பேரும் வெறுத்தாங்க. அவங்க அவ்வளோத்துக்கு அசிங்கம். அவங்கள பார்த்தாலே யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் தான் வரியற விடுகிறோம். ஸோ இந்த 2 பேரும் மாறாங்க. ஸோ யார் இந்த பரிசேயர், யாருக்கு ஒப்புடுறார்? ரொம்ப உண்மையில சொல்லக்கல இயேசுக்கு ஒப்புடுறார். ஸோ யார் இந்த பரிசேயர்? இந்த பரிசேயர் ஆக்கலான்னு இப்போ நாங்கள் பார்க்குற ரிலீஜியஸ் பீப்புள் தெரியுமா? இப்போ அந்த இயேசுக்கு சொல்கிறார், நூலை உடுப்புகளை உடுத்துக்கொண்டு பெல்ட் அகலமாகிக்கொண்டு நல்ல மெல்லமாக கதைச்சு கொண்டு எல்லகண்டாக உடுத்துக்கொண்டு நடந்து தெரிஞ்சு, they want to show they are so important. They want to put their name, reverend, bishop or whatever, அந்த பேர்களை போட்டேன்னு சொன்னால் they important, they are better than you. நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இயேசு கிறிஸ்து இப்படி டைட்டிலுக்காண்டி அலைஞ்சார்? இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு வியாதி. ஸோ they want to separate. So they want to show I am better than you. இப்போ அதே வியாதி ஆவிக்குரிய சபையில் நான் பாஸ்டர் ஒரு பிளவை ஏற்படுத்திட்டாங்க. விசுவாசி அப்படியே அமர்த்தி, விசுவாசிகள் அப்படியே வச்சு அடக்கி நீ விசுவாசியாயிரு அப்படி சொல்லல இயேசு கிறிஸ்து. ஏசு சொன்னால் சீசல்லாம் நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் அவங்க போய் இன்னொரு சீசல்லாம் அவங்கள மாற்றுங்க. நீங்கள் அந்த குரூப்பை இன்னொரு குரூப்பை சீசல்லாம் மாற்றுங்கன்னு தான் இயேசுக்கு சொன்னார். இல்லையே இயேசுக்கு சொல்லல போய் ஒரு சேர்ச்சை கட்டி போட்டு ஒரு பாசரை நியமிங்க, அவருக்குள்ள எல்லாரும் இருங்க. எவ்ரிபடி மினிஸ்டர். பழைய பாடல ஓகே, பழைய உடன்படிக்கையில் ஓகே. ஆனால் புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. பழைய உடன்படிக்கையில் மோசைன்றவர் இருந்தால் அவங்களுக்குள்ள நிறைய பேர் இருந்தாங்க. ஆண்டவர் மோசைக்குள்ளால் மாத்திரம்தான் பேசினேன். பட் புதிய பாடல் அப்படி இல்லை. புதிய பாடல் நீங்கள் லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் தொடர்ந்து 1 யோவானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். அதில் ஒரு ஆள் பெரிய, ஒரு ஆள் சின்ன வண்டியில் எல்லாருக்கும் ஆஃப்கோர்ஸ் ஊழியம் வித்தியாசம். பட் எல்லாரையும் ஈக்குவலாக ஆண்டவர் பாவிக்கிறார். ஸோ யாருக்கு இயேசுக்கு இந்த இடத்துல ஒப்புறான்னு சொன்னால் இப்படியான ஆக்களுக்கு. இப்போ எங்களோட சர்ச்சஸில், அதாவது ஆவிக்குரிய சபையில் பார்க்க போனால் நான் பாஸ்டர் ரைட், அவர் ஒரு பிளவை ஏற்படுத்திடுவார் என்னோட கதைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தானே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், ஆனால் வேலை அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் இருக்குது. எனிவே, இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஈவன் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இந்த வியாதி கிறிஸ்தவர்கள் இருக்குன்னு தெரியும். ஷேம். இயேசுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல காணுங்க, இயேசுக்கு இப்படி நீ ஃப்ளைட்டில் போட்டுக்கொண்டு பேட்சையும் கட்டிக்கொண்டு நீ ஆக்களுக்கு சொல்லி தெரியும் நான் யாருன்னு சொல்லி. மற்றவன் உங்களை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், மற்றவன் உங்களை பார்த்து ஊழியக்காரன்னு சொல்லணும்.
பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லிச்சு தேவனுடைய குமாரனே. சி டெவில். இயேசுக்கு சொல்லலை, ஹே நான் தேவன் குமாரன் நீ அவனை விட்டு போகணும்னு இயேசுக்கு சொல்லலை. இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே ஆல்ரெடி டீமன் கதைக்க தொடங்கிடுது. தேவகுமாரனை என்ன டோர்ச்சர் பண்ண வேணாம், காலத்துக்கு முன்னே டைம் வரக்குள்ள என்ன டோர்ச்சர் பண்ண வேணாம் என்று அதுக்குள்ளே இருக்க டீமன் அந்த குட்டி பிசாசு வந்து அறிக்கையிடுது இயேசுக்கு சார். ஸோ மற்றாக்கள் வந்தவங்களை கூப்பிட்டா ஓகே ஓரளவு அதை அக்செப்ட் பண்ணலாம். அதில் இவங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடாது, எங்களை ஒரு மதிக்கல. பட் அப்படி கூப்பிட்டாங்க அட்லீஸ்ட் ஓகே. பட் தே themselves they elevate from others. நாங்கள் வந்து பெரிய ஆக்கள். ஸோ அதுதான் பரிசேயர். வரியரோடு வந்து எப்படியான ஆக்கள்னு சொன்னால் உண்மையிலேயே தங்களோட பிழையை உணர்ந்து அவங்க சில வேளையில் ஒரு 100 things நல்லது செய்து 2-3 கூடாத விஷயங்கள் தங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும் அவன் அந்த நல்லதை ஆண்டவரை நான் 100 விஷயம் நல்லது செய்கிறேனே அது 2 விஷயம் தானே என்று சொல்லாமல் அந்த 2 விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரே அது என் வாழ்க்கையில் இருக்குது அதை அகற்றும் என்று சொல்கிற ஒரு குரூப் இருக்குது. இப்படியும் இருக்குது கிறிஸ்டியானிட்டியில், சரியான குறைவு, ஆனால் அப்படியும் இருக்குது குரூப். அது பொதுவாக எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் 35 வருஷம் சபைகளுக்குள்ளால் பழகின விதத்தில் கண்டு கொண்டது விசுவாசிகளுக்குள்ள தான் அது கூடுதலாக இருக்குது. நிறைய விசுவாசிகளை கண்டிருக்கிறேன். போதர் மேருக்கு சோக்கோல் பாஸ்டர் டீக்கனோ வரைவ நீங்கள் என்ன பேரும் போட்டுக்கலாம், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஐ ஆம் டோட்லி அகேன்ஸ்ட் அதுக்கு, இந்த பேருக்கு டைட்டிலுக்கு. ஸோ அது வந்து விசுவாசிகளுக்கெல்லாம் நான் கண்டிருக்கேன். நிறைய விசுவாசிகள் அப்படி கேட்குறது, ஓ என்னிலேருந்து குரோன் பட் போதர் மேன் தங்களை பர்ஃபெக்டாக மெட்டாகளை காட்டுறது. ஸோ அது வந்து எல்லாரும் இல்லை, பல பேர் ஒரு சில ஊழியம் செய்கிறவங்க உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க. இது வந்து ஒரு வியாதி, இதை இயேசு கிறிஸ்து கண்டிச்சு இந்த இடத்துல உணர்த்துறார். ஸோ டோன்ட் எவர் திங்க் லைக் யூ பெட்டர் தேன் somebody even if you are a holiest person ever lived on this earth. நீங்கள் ஒரு ஹோலியஸான ஒரு ஆளாக இருந்தாலும் யூ கேனாட் லுக் டவுன் ஆன் somebody. ஒரு தடவை பார்த்து அப்படி கீழ்த்தரமாக நடத்தும். ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த சினாரியோ இயேசு கிறிஸ்து கொடுக்குறது காரணம் பரிசேயர்னு சொன்னால் இப்படியான ஆக்கள் தங்களை உயர்த்துறது, வரியர்கள் வந்து தங்களை பிள்ளைகளை உணர்றது. அந்த பரிசேயர் நின்று கொண்டு இறைவனே நான் மற்ற மனிதர்களைப் போல் இராதபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ப்ரேயரில் ப்ரேயரை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் எப்படியான ஆக்கள். வேணுமென்னு சொன்னால் நீங்கள் போதகராக இருந்தால் இதை கேட்குறாங்க, போதகராக இருந்தால் யாராக இருந்தாலும் ஒரு கூட்டத்தில் கூட நீங்கள் ஒரு ஆளை ப்ரே பண்ண சொல்லிக்கல, அவர்கிட்ட ப்ரேயிங் வேர்ட்ஸ் அந்த ஜெபத்தில் சொல்கிற வசனத்தை வச்சே நீங்கள் யோசிக்கலாம் அவர்கிட்ட மனதில் என்ன இருக்குன்னு சொல்லி. எத்தனை பேர் நான் பார்த்துக்கே ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவா உம்முடைய ராஜ்யம் வருவதான்னு சொல்லி. பட் கூடுதலான கிறிஸ்டியன் வந்து தங்களை பற்றியே போடுவேன், நான் செய்தேன், நான் அங்கே போனேன், நான் சிங்கப்பூர் போனேன், நான் மலேசியாவுக்கு போனேன், இன்னொன்று எனக்கு அனாதை இல்லம் இருக்குது, எனக்கு நான் இப்படியான ஊழியங்கள். வாட் இஸ் இஸ்? ப்ரேயரில் நாங்கள் தேவனை உயர்த்தோம், 100% தேவனை உயர்த்தோம். உங்களோட பர்சனல் பிஸ்னஸை நீங்கள் பிறகு ஜெபிச்சு முடிஞ்சா அப்புறவா இல்லை வெளியில் போய் கதைக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல வர இல்லை. பட் ப்ரேயர் வந்து சரியான ஒரு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் கிறிஸ்டியானிட்டியில். நாங்கள் தேவனோட பேசுகிறோம். அப்போ இவர் ப்ரே பண்ண வரைக்கல இவர் என்ன சொல்ல வர்றார்? எஸ், ஸ்டார்ட் பண்ணுறார் இறைவனே என்று தான் ஸ்டார்ட் பண்ணுறார். மிச்சம் எல்லாமே என்ன தன்னை பற்றி தான் போடுறார். இது கிறிஸ்டியானிட்டியில் இருக்க பெரிய ஒரு தன்னை பற்றி போடுறது. ஸோ 2 பேர் கதை கேட்கல, 90% தன்னை பற்றியே காய்ச்சி கொண்டு போவேன், டாக்களை கதைக்க விட மாட்டேன். இதெல்லாம் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் ஐ ஆம் பெட்டர், நான் உன்னை விட பெரிதானவன் சொல்லி. ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட். தேவனுக்கு முன்னால் நிற்க வாயை திறந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க, தேவனை பற்றியே பேசுகிறீங்களா, தேவனோட வசனத்தை பற்றியே பேசுகிறீங்களா, then you're a humble person. If you speak about the God, if you speak about the God's glory, if you speak about his name, then it's a sign of you're a true Christian. நீங்கள் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவன்றதுக்கு அடையாளமாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் நடிக்கலாம், பட் கனாலத்துக்கு நடிக்கலாம். நீங்கள் சொல்லலாம் குமாரன் அப்போ சும்மா சொல்லலாம் தான். எஸ், பட் யூ கான்ட் ஹைட். பீப்புள் ஆர் கிளவர் அண்ட் ஆண்டவர் எல்லாரும் பார்க்க ஞானம் உள்ளவர். ஒரு நாளைக்கு அது பிடிபடும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரான்னு சொன்னால் அவர்கிட்ட பிரச்சனை என்னன்னு சொன்ன பரிசேயர்கிட்ட 2 மனிதர்கள் மன்றாடும் போனால் ஆலயத்துக்கு போனார். அதில் ஒருவன் பரிசேயன். அந்த பரிசேயன் வந்து நின்று கொண்டு ஓகே ஸ்டாண்டிங்
இஸ் ஸ்டாண்டிங். அப்படி தான் இருக்குது இந்த பைபிளில். ஐம் ஷோர் இன் இங்கிலீஷ் பைபிள் would be the same case. He was standing like, நான் பிக்சர் பண்ண போல்ட் I know இது கற்பனை கதை தான், பட் பிக்சர் பண்ணுங்க, இஸ் ஸ்டாண்டிங் boldly in front of God saying, because he thinks he didn't do anything wrong. It's true, we will look at that. உண்மை அது, அவன் ஒன்றும் செய்யலை. ஓகே, பிள்ளையான விஷயம். இறைவனே, நான் மற்ற மனிதர்களைப் போல் இராதபடியினால் உமக்கு நன்றி சொல்ல. what a proudful prayer. எவ்வளோ ப்ரைட் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்குது. ப்ரைஸ் பண்ணிக்கல என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன், நான் இந்த பக்கத்தில் இருக்கிறவனை போல இல்லை, அல்லது ஈவன் நான் மெட்டாவோட கம்பேர் பண்ணக்க நான் அப்படியா நாட்களை போல இல்லை, அவர் பெரிய ஒரு பரிசுத்தவான், அதால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னேன். ஓகே, he thinks he is being smart. நீங்கள் அப்படியாவது எப்போ ஜெபிச்சிருக்கிறீங்களா? உங்கள் ப்ரேயரில் உங்களோட நீங்கள் செய்கிற விஷயங்களை புகழ்ந்துருக்கிறீங்களா? அதுவும் ராங். ஆண்டவரே உமக்காண்டி நான் இவ்வளோ ஊழியம் செய்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அவருக்கு ஜெபிச்சேன், ஆண்டவர் இவர் சுகமானார். You can't. Prayer is a conversation between you and God. அவ்வளோதான். ஈவன் வேறு ஒருத்தர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட யூ அண்ட் கோட், தட்ஸ் இட். வேறொரும் இல்லை. அப்புறம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட இருந்தால் ஹிம் அண்ட் கோட், தனித்தனியாக நாங்கள் தேவனோட பேசுகிற ஒரு விஷயம். ஸோ இதில் நீங்கள் உங்களை போல. ஸோ இவர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்ட் கம்பேரிங். அடுத்த தாங்களே பெருசாக நினைக்கிறார்கள், கம்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் சிலவில் இல்லை, நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணிப்பாங்க. நான் இப்படி தான் டெஸ்ட் பண்ணுறேன், ஆக்களுக்குள்ள பெருமை இருக்காண்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், நான் ஒரு காரண்டு வாங்கினான்னு சொன்னால், ஐம் வெயிட்டிங் ஒரு 2 minutes அவரும் ஏதாவது சொல்லுவார், எனக்கும் இப்படி ஒரு காரண்ட் இருக்குது. தே வாண்ட் டு சே த சேம் திங். நீங்கள் வேர்மெண்ட் நோட் பண்ணி பாருங்க, இப்படியான ஆக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. அப்படி தான் நான் டெஸ்ட் பண்ணுறது ஆக்களை. இது ஒரு ஒன் வே ஆஃப் டெஸ்ட். இந்த அதில் நீங்கள் ஒரு வீட்டை வாங்கினா, நானும் ஒரு வீடு, அப்படி அவங்களோட வீடு இல்லாட்டின்னு சொல்லுவாங்க, நானும் ஒரு பெரிய வீடு. இப்போ நீங்கள் 3 bedroom சொன்னீங்கன்னா, நானும் ஒரு 5 bedroom பார்த்து கொண்டு. தே வாண்ட் கம்பீட், போட்டி. என்ன நீங்கள் சொன்னாலும் அதுக்கு ஏதாவது சொல்லி கொண்டே இருப்பாங்க. கவனிச்சு பாருங்கள், நீங்கள் வடிவாக கவனிச்சு பாருங்க. இப்படியான ஆட்கள் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். they feel bad to hear that you're better than them. நீங்கள் அப்படி சொன்ன உடனே அவங்க உண்மையில வசதி உள்ள ஆட்களாக இருக்கலாம், பட் அதை வெளியில் சொல்லாட்டி அவங்க நினைப்பாங்க தங்களை விட நீங்கள் பெட்டரான ஆக்கள், பணக்காரர், வரைவை, எந்த விதத்திலும். இது ஆவிக்குரிய விஷயத்திலும் இருக்குது. நான் ஜெபிச்சு சுகமானன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நான் ஒரு 2-3 பேருக்கு ஜெபிச்சு சுகமானது. இதுகளெல்லாம் ப்ரைட். ஸோ பேசிக்லி இந்த உவமையில் நாங்கள் பார்க்குறோம் என்ன, எங்களை நாங்களே உயர்த்தணும்னா என்ன காரணம்னா எங்களுக்குள்ள இருக்கிற ப்ரைட். ஸோ அதெல்லாம் நான் சொன்னேன், இந்த உவமை சரியான இம்பார்ட்டன்ஸ். ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ். ஸோ இந்த பாரிசேயர் தொடர்ந்து சொல்கிறார், லுக், நான் மெட்டாக்களை போல இல்லை. ஸோ நெவர் எவர் compare yourself to other person and say, I am better than. Just compare yourself to God. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா நிமிந்து பார்க்குறான், அவன் சுற்றி பார்க்கல. இந்த கோயிலில் யார் இருக்கிறான்னு. we should always look up. அவன் நிமிந்து பார்த்தபடினால்தான் தான் ஒரு அசுத்த உதவுள்ள மனிதன்றதை உணர்ந்த நான் ப்ரே பண்ணுறேன். ஒரு ஏஞ்சல் தணல் குரட்டினால அவன் நாக்க தொடுற அளவுக்கு அவ்வளோ கன்விக்ஷன். அதான் அடுத்த இதில் இருக்கிற சத்தியம். ஒரு அவனுக்குள்ள ஒரு உணர்வு, பாவத்தை குறித்தான குற்ற உணர்வு அவனுக்கு ஏசாயாக எப்போண்டா தேவனை பார்த்தபடினா. தேவனோட க்ளோரியை பார்க்கல எங்களுக்கு குற்ற உணர்வு வரும். நீங்கள் தேவனோட க்ளோரியை பார்க்காம மெட்டாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், யூ திங்க் யூர் பெட்டர் தென் தேவ். நான் செய்யலை, அவர் அப்படி வாழ்கிறார், நான் அப்படி இல்லை. ஓகே, ஸோ முதலாவது அவன் விட்டப்புல தன்னோட மெட்டாக்களை கம்பேர் பண்ணுறது, தன்னை தேவனோட கம்பேர் பண்ணி தான் தான் இப்படிப்பட்டவன்றதை உணர்ந்துப்பேன். அது பெரிய பிள்ளை அவன் விட்டது. ஓகே, நான் கள்ளர்களையோ தீமை செய்கிறவர்களையோ விபச்சாரம். ஸோ பேசிக் ஈஸ் டெல்லிங் த ட்ரூத். எப்படி ஆலயத்தில் அவன் பொய் சொல்லலை, அவன் களவெடுக்க இல்லை. people think இந்த கிறிஸ்டியானிட்டியில் நிறைய பேருக்கு நியூ கவர்னன்ட் தெரியாது, புதிய உடன்படிக்கை தெரியாது. நிறைய பேர், நான் எத்தனை பேரை கேட்டிருக்கேன். நிறைய நீங்களும் பழகிற ஒரு கிறிஸ்டியன்ஸோட நீங்கள் கேட்டு பாருங்க, நியூ கவர்னண்ட்டாக என்ன, புதிய உடன்படிக்கை என்ன. this is why it's very important to learn new covenant, because very thin line. இப்போ ஓல்ட் கவர்னன்ட்டில் நீங்கள் 10 கட்டளையிலும் கைப்பற்றணும். ஸோ அதைத்தான் அவர் சொல்கிறேன். நான்
களவெடுக்க இல்லை, தீமை செய்யலை, விபச்சாரம் செய்யலை. பட் பெருமைப்படாதிருப்பாயாக என்ற ஒரு கட்டளை அந்த 10 கட்டளைகளே இல்லை. பெருமைப்படாதிருப்பாயாகன்றது இல்லை. பட் இவர்களை பெருமை இருந்திருக்கு. ஸோ நீங்கள் குமாரண்ணா where did you get this information from? ஓகே, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இல்லை, பாவம் இல்லை, நான் 10 கட்டளையும் குமாரண்ணா கைப்பற்றேன். ஸோ நீங்கள் என்ன ஒன்று ஆட் பண்ணுறீங்க பெருமை? பழைய பாடல இல்லையே, பழைய உடன்படிக்கையில் இல்லையே, இது பைபிள் அப்படி இல்லையே. 10 கட்டளை கைக்கொண்டா சரிதானே? நோ, இதால் தான் இயேசு கிறிஸ்துவின் டீச்சிங் இருக்கணும். உள் லைஃப், நியூ கவர்னன் இன்டர்னல் லைஃப், ஓல்ட் கவர்னன் எவ்ரி திங்ஸ் எக்ஸ்டர்னல். ஓல்ட் கவர்னன்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் அது எங்களுடைய வெளி வாழ்க்கை, வெளியில் நாங்கள் உலகத்தில் தேவனுக்கு எப்படி வாழணும். ஒரு சில கட்டளைகள் இருக்குது, எல்லாம் இல்லை. ஒரு சில கட்டளைகளுக்கு சரியான குறைவு, எங்களுடைய ஆவிக்குரிய சம்பந்தமான கட்டளை. உதாரணத்துக்கு பிறருடைய மனைவி எச்சியாக இருப்பாக, பிறருடைய பொருளைச்சிப்பாக, அது வெளியில், அது ஆவிக்குரிய விஷயம். இப்போ நான் என்ன சொல்லுவான்னு சொன்னால், கூடுதலான 99% கட்டளைகள் எல்லாமே ஏர்த்லி ரிலேட்டட், எல்லாமே ஏர்த்லி ரிலேட்டட், உலகத்தில். பட் தென் நியூ கவர்னன்ட் வேற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி புதிய உடன்படிக்கை உண்டாக எவ்ரி திங்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹெவன். எப்படி நாங்கள் ஹெவன்லி லைஃப் வாழலாம். அப்போ இவர் நினைக்கிறார் தான் களவெடுக்கையில், தீமை செய்யல, விபச்சாரக்காரரையோ தான் விபச்சாரம் செய்யறது. உண்மையை தான் சொல்கிறோம். இந்த மனுஷன் பாருங்க இவ்வளோ தூய்மையாக வாழ்ந்துருக்கிறான். களவெடுக்கையில், விபச்சாரம் செய்யலை, தீமை செய்யலை. பேசிக்கலி அவன் 10 கட்டளையிலையும் கடைப்பிடிச்சிருக்கிறான். கடைப்பிடிக்கிறான்னு சொன்னது மாத்திரமில்லை, this is the biggest mistake he pointed out. இந்த வேரி அறவுடையவனையோ போன்றவன் அல்ல என்று அந்த இடத்துல தன்னை வேரி அறவுடையவனோட இப்படி சொன்னான். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு ஹிம் இதான் செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். அக்கார்டிங் டு ஹிம் பரிசேயனை பொறுத்த வரைக்கும் அதான் இயேசு கிறிஸ்துவில் அவங்களுக்கு அப்செட். என்ன விவரங்களை மனம் திரும்ப சொல்கிறார் இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப பாருங்க. நாங்கள் மனம் திரும்புறதுக்கு என்ன இருக்குதாங்க அவங்களுக்கு யோசிக்கிறாங்க. ஒன்றும் இல்லையே, நாங்கள் ஒழுங்காகத்தானே நான் போய் சொல்லல கடவுளுக்கு பார்த்து தெரியும். இயேசு கிறிஸ்து டீச்சிங் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நியூ டெஸ்ட்மென்ட், நியூ கவர்னன்ட். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னால், நீங்கள் வெளியே அடித்த கல்லறை மாதிரி வெளியில் வடிவாக இருக்குது, எல்லாம் ஓகேயா இருக்குது. பட் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பச்சிக்கிற ஓனாயராக இருக்குது. நீங்கள் சரியான பேரானா க்ளீன் சார், உங்களோட ஹார்ட் க்ளீன் இல்லை. ஹார்ட் க்ளீன் இல்லாட்டி நீங்கள் ஹெவனுக்கு போயிடலான்னு இயேசு சொல்கிறேன். அந்த சத்தியத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ளலாம் போச்சு. இப்போ அது மாத்திரம் இல்லை பாருங்க, வாரத்தில் 2 தடவை உபவாசம் செய்கிறோம். நீங்கள் யாராவது வாரத்தில் 2 தடவை உபவாசம் செய்யிருக்கிறீங்களா? நான் செய்யலை, நீங்கள் செய்யலை. அப்படி ரெகுலராக படம் இருந்துட்டு செய்வோம். அந்த மனுஷன் வாரத்தில் 2 தரம் உபவாசம் செய்கிறான். எனது வருமானத்தில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன் என்று தன்னை பற்றியே சொல்லி மன்றாடினான். இப்போ பாருங்க, இதில் ஒன்றுமே அவனை போல சொல்கிறாங்க இல்லை. அவனோ நீங்கள் ஏதாவது கண்டிங்களோ தெரியாது. இந்த பேசேஜில் அவன் இப்போ ஜெபிச்ச ஜெபியில் எனக்கு அவனை பிழை பிடிக்கலாம் இருக்கு. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா பரிசேயன்றவன் உங்களால், அதாவது இப்போ நீங்கள் வெளியில் பார்க்கல, அவன் நல்லாக்கள் தான், நீ பிழை விடாத ஆக்கள். But what you can see is inside. அவங்கள இதயத்தை நீங்கள் பார்க்கல, அது தேவன் தான் பார்க்குறார். So you can't pass the judgment. You can't hate that person. All you have to do is love that person. அந்த ஆளை நீங்கள் நேசிக்கலாம், அவ்வளோதான் செய்யலாம். But you can identify இப்படியான ஆக்கலாம். ஸோ இதில் ஒன்றுமே எனக்குன்னா பிள்ளை மாதிரி தெரியல. அவன் சரியானதான் சொன்னான். பட் வாட் ஹீ டேட் வாஸ் ஹி வாஸ் கம்பேரிங் அகெயின். நான் இவ்வளோத்தையும் செய்கிறேன், ஆனால் அவன் இவ்வளோத்தையும் செய்யலை. பாருங்க ஆண்டவரே, நான் இப்படி செய்கிறேன், அவன் செய்யலை. அப்போ வாரத்தில் 2 தடவை உபவாசம். இன்றைக்கு இந்த பிரச்சனையும்
கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்குது. ஒரு போதர்கிட்ட யாரோ ஒரு ஆள் ஒரு போதர்கிட்ட சீடியை கொண்டு போய் கொடுக்க அந்த விசுவாசிகளாக கேட்டால் இதெல்லாம் உபவாசித்து எழுதின பாடலாம் என்று கேட்குறான். ஸோ உபவாசம் பாட்டு எழுதுறது வந்துட்டு அந்த லெவலுக்கு வந்துட்டு, ஓ நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, செய்ய போகிறீங்க, எல்லாத்துக்கும் தங்கட மெத்தட் ஓன் மெத்தட்டை வச்சுருக்கிறான். ஓ நீங்கள் போக போகிறீங்களா, உபவாசம் இருந்தீங்களா, உபவாசம் என்னத்துக்கு இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உபவாசம்ன்றது அவங்க நினைக்கிறாங்களா, அதை செய்த உடனே நான் பரிசுத்தவான். நிறைய ஃபேமிலிஸ் உபவாசம் இருக்குதுப்பா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை, பிள்ளைகளோட ஒற்றுமை இல்லை, பட் தே ஃபாஸ்டிங் 40 days ஃபாஸ்டிங். இந்த 40 days ஃபாஸ்டிங் எல்லாம் இங்கேருந்து வந்தது. ஸோ இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தோடனே தொடங்கிட்டார். மோசே 40 நாள் சாப்பிட, ஆனால் இயேசு செய்த மாதிரி செய்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் செத்து போயிடுவாங்க. பட் தே வாண்ட் ஓல்டர். இயேசு கிறிஸ்து செய்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் இருப்போம், பட் தென் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் போவோம். ஸோ இதெல்லாம் ஒரு எங்களுக்கு நாங்களே உருவாக்கி கொண்ட மெத்தட். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், சில பேருக்கு மைண்டில் இருக்குது, நான் உபவாசிக்கிறேன், இந்த சௌரி உபவாசிக்கல, அப்போ அவர் பாவி என்ற மென்டாலிட்டி வந்துட்டு. இட்ஸ் ராங். அது எக்ஸ்டர்னல். அகெயின் 10ல் 1 பங்கை கொடுக்குறேன். தசமம், ரிமெம்பர், தசமம் பைபிளில் இருக்குது. லுக், தசமம் கொடுக்கறது பிழை இல்லை, பட் இட்ஸ் நாட் மேண்டேட். பைபிளில் ஃபோர்ஸ் பண்ணிடு, நீங்கள் கொடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண. அண்ட் இன்றைக்கு சர்ச்சஸ் எல்லாம் என்ன பிரசங்கம் முழுக்க தசமத்தை பற்றிதான். ஒரு வசனத்தை காட்டுங்க புதிய உடன்படிக்கையில் தசமத்தை பற்றி. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறார், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலமும் பழைய உடன்படிக்கை, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து தசமத்தை பற்றி பேசுகிறார். தசமம் ஒரு இடத்துல சொல்கிறார், லுக் நீங்கள் எல்லாத்துலேயும் தசமம் கொடுக்குறீங்க, அதையும் செய்யணும், அதை விடாதீங்கோ, அதை செய்யணும், பட் மெட்டாக்களுக்கு நன்மை செய்கிறதும் விட்டுவிடாங்க. இட்ஸ் குட். இயேசு கிறிஸ்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு, பே பண்ண. பட் நான் சொல்ல வரையில் தசமம் கொடுக்க வேணாம், நான் சொல்ல வரையில் இட் இஸ் நாட் லைக் கம்பல்சரி நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் என்று இல்லை. ஆனால் 10ல் 1 பங்கு கொடுக்கலாம், 10ல் 1 மேலேயும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவனுடைய திராணி குறைந்திரும் புத்தகத்தில் இருக்குது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், நான் சட்டியாக அந்த அமௌண்ட்டை நான் 10ல் 1 பங்கு கொடுத்தபடினால ஐஎம் பேர் தான் ஹிம் பிகாஸ் ஹி டிட்ன்ட் கிவ். ஸோ அவன் தசமம் கொடுக்குறான் பாருங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்கிறான், விபச்சாரம் செய்யலை, உனக்கு ஒரு நல்லவன் யாரும் இருக்கிறாங்க, களவெடுக்க இல்லை, நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், போய் சொல்லல, அவங்க நிறைய ஒரு பாவம் அவன் செய்யலை. ஸோ வாட் வாஸ் ஹிஸ் கிரைம்? அவனோட கிரைம் என்ன? இதெல்லாம் நாங்கள் சரியான கேர்ஃபுல்லாக இருக்கும். இயேசு முதல்ல என்ன சொன்னார்? மெட்டாக்கள், அந்த வேர்டு. அவன் அந்த பக்கத்தில் இருக்கிறவனா அண்டர்மைன் பண்ண, நான் பரிசுத்தவான், இவன் பரிசுத்தவான். இட்ஸ் நன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். தன்னை உயர்த்தினான் ஜெபத்தில். அப்போ பேரியர் விடுகிறவன் வானான் பாருங்க, 3வது வசனம். ஆனால் பேரியர் விடுகிறவன், நோட்டீஸ் த பொசிஷன். அவன் நிமிந்து நிற்கிறான், பேரியர் விடுகிறவன் தூரத்திலே நின்றான். அவனோட மனம் குத்த தொடங்கிட்டு. ஏசாயா மாதிரி ஓரளவு அவன் கிட்டத்தட்ட ஏசாயா மாதிரி அவனுக்கு வேற கஷ்டமாக இருந்தது. தூரத்திலே நின்றான். அவன் வானத்தை நோக்கி பார்க்க துணி, மேலே பார்க்க துணியலை. ஒபியஸ்லி கடவுள்ண்டா எல்லாருமே மேலே தான் பார்க்குற, நாங்கள் நினைக்கிற ஆண்டவர் மேலே இருக்கிறான். பட் அதை கூட அவன் செய்யலை. ஸோ அவன் தூரத்தில் நிற்கிறான், மேலே பார்க்கல. ஆனாலும் அந்த மார்பில் அடித்து கொள்கிறான். மார்பில் அடிக்கிற பிக்சர் பண்ணுங்கள். யூதர்கள் அந்த காலத்தில் இப்போ வித்தியாசம் உடனே வந்துட்டான். அந்த காலத்தில் யூதர்கள் அலைகளை புலம்பி எழுப்புவாங்க. ஒரு பயங்கரமாக இருக்கும் பார்க்க. அப்படித்தான் அழுதுருக்கான் அவன் அடித்து மார்பிலே அடித்து கொண்டு, இறைவனே, அவனும் இறைவனேன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறான், இவனும் இறைவனேன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, அவர் இறைவனே, நான் மெட்டாக்களை போல இல்லைன்றான். இவன் என்ன சொல்கிறான்? இவன் அங்கால சுற்றி இருக்கிற ஆக்களும் பார்க்கலாம். அவன் மார்பில் அடித்து கொண்டு, இறைவனே, நான் பாவி. அப்படியே நான் சொல்லலை, பட் பாவியாக எனக்குன்னா என்ன மீனிங் என்ன, நான் சுருக்கி சொல்கிறேன், ஐ ஆம் அ சின்னர். இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு இடத்துல, மத்தேயில, உங்களுக்கு முன்னமே பரிசேயர் சொன்னார், உங்களுக்கு முன்னமே வேசிகளும் ஆயக்காரனும், அதாவது வேசிகளும், ஒரு பிழையான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பொம்பளையும்
டேக்ஸ் கலெக்டர்ஸ் 2 பேரும் உங்களுக்கு முன்னே போகிறாங்க ஹெவனுக்கு. தே ஓவர் டேக்கிங். அண்ட் அவங்களுக்கு கேட்கல என்னென்று பட் ஜேசுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா 2 பேருக்கும் காஸ்பல் ப்ரீச் பண்ணப்பட்ட இயேசுக்கு சொல்கிறார், நற்செய்தி உங்கள் 2 பேருக்கும் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார். பரிசேயர் சதுசேயருக்கும் ப்ரீச் பண்ணிட்டார், எல்லாருக்கும் தான் நான் டீச் பண்ணேன். நான் இப்போ ப்ரீச் சொல்கிறேன். ஆயக்காரருக்கும், அதாவது டேக்ஸ் கலெக்டர்ஸுக்கும், விசாரம் செய்கிறார்கள், இனியில கேவலமான ஆட்களுக்கும் பிரச்சனை. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை கேட்டு இந்த இப்படி கேவலமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க மனம் திரும்புகிறாங்க. ஸோ அதால் போகிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் கவுண்டட். அவங்களோட லைஃப் வந்து அப்படி பேடாக இருந்து கேவலமாக இருந்தால் இட்ஸ் நாட் எவ்ரி திங் ஜீரோ, ஜஸ்டிஃபைட். ஏன்னு சொன்னால் அவங்க மனம் திரும்பிட்டார். இவங்க இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்கிறோன்னு சொல்லிக்கொண்டும் தேவன் இயேசுக்கு சொன்ன காஸ்பல் அக்செப்ட் பண்ணாமல் மனம் திரும்ப அப்படியே வாழ்றோம். ஸோ கிங்டம் அவைகளுக்கு இல்லை. ஸோ ஒன்ஸ் இது முதலாவது விஷயம், இறைவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இறைவன் விரும்புகிற ஒரு விஷயம், தனக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோம். நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஓ வாவ், நாங்கள் பாவி இல்லை பரிசுத்தவாங்கன்னு சொன்னால் நாங்கள் பொய்யிறான். நான் பாவி, ஆண்டவரை என்னை மன்னியும் என்று சொன்னால் நான் உண்மையை சொல்கிறோம். சிலோட அக்செப்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இஃப் யூ சே ஐம் அ sinner, you're telling the truth. God likes it. He accepts you. If you say I'm not a sinner, you're a liar. இயேசுக்கு சொல்கிற நீ ஒரு பொய்யன். அப்போ இந்த சீக்ரெட் அவனுக்கு தெரிஞ்சிருந்து அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். ஆண்டவரை பாவியாக எனக்கு இரக்கம் காட்டும் என்றான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேயன் அல்ல, இந்த மனிதனை இறைவனுடைய பார்வையில் நேர்மையானவனாக தீர்க்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி சென்றான். இன்னொரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஓகே, ப்ரே பண்ண போய்க்கல டோன்ட் ப்ரேஸ் யூர்செல்ஃப். உங்களை இதண்ட வேணாம், உங்களை தூக்க வேணாம், உங்களை உயர்த்த வேணாம். ப்ரேயில் ஆண்டவரே க்ளோரிஃபை பண்ணணும். ப்ரேயில் மெட்டாக்களை பற்றி கம்பேர் பண்ணக்கூடாது. ப்ரேயில் நீங்கள் உங்களை பற்றி கேட்கக்கூடாது. நீங்கள் செய்த செயல்களை, ஊழியங்களை பற்றி நீங்கள் போடக்கூடாது. அடுத்தது, ஒரு ப்ரேயரை நீங்கள் முடிக்கல, யூ ஹாவ் டு ஹாவ் அ கிளியர் மைண்ட். ஆண்டவர் இன்றைக்கு என்னை பற்றி என்ன கருத்து வச்சிருக்கிறார், இதுலேருந்து நான் கேட்டுக்கொண்டேன். when you finish your prayer, when you complete your prayer, you should have some idea, not some idea, you have to have a clear mind to say, I'm justified. If you're not sure of that, continue. Okay, depending. Pray, இவ்வளோ நேரம் ப்ரே பண்ணணுன்னு பைபிளில் சொல்ல இல்லை. 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் இல்லை. You know that? There's no time in the New Testament. ஏசுக்கு டைம் கூட இல்லை. But if you're not satisfied, carry on for 1 hour, 2 hours. இது எனக்கு நடந்திருக்கு. If you feel like you're not justified, carry on for 3 hours. விளங்க, இந்த தசவ பாகம் மாதிரி தான் இதுக்கும். There's no limit. You can give 1,000 pounds, you can give 100 pounds. There's no limit. அதே மாதிரி தான் ஜெபம். இஃப் யூ டோன்ட் ஃபீல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படையில, நீங்கள் உங்களுடைய ஜஸ்டிஃபை பண்ணாமல் இந்த இடத்த விட்டு இந்த ரூமை விட்டு நான் வெளியில் போகிறேன், வேலை கண்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துன்னு சொன்னால், ஐ சே தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். ஜஸ்ட் கண்டினியூ ப்ரேயிங். ஓகே, ஸோ ஒரு ஜெப முடிவில் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் ஒன்று வேணும், ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரணும், ஒரு நிம்மதி வரணும். ஆண்டவர் என்ற பாவத்தை மன்னிச்சார், ஆண்டவர் என்ன ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். இதுதான் லெசன். இவரெல்லாம் தன்னை புகழ்ந்து கொண்டு அவர் மனதில் நினைச்சு கொண்டு இருந்திருப்பார், நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன பார்த்து நீ ஒரு உண்மையான ஒரு மனுஷன் சொன்னார். He rejected him because he made so many mistakes. He elevated himself from others, and he was praising what he was doing, and he was looking down on others. That's it. He is disqualified. இயேசுக்கு சொல்கிறார், தேவன் சொல்கிறார். இயேசுக்கு சொன்னார், அந்த மனுஷன் அல்ல சொல்லிட்டார், பரிசேயன் அல்ல, இந்த மனிதனை இறைவனுடைய பார்வையில் நேர்மையானவனாக திரும்பினான், தன் வீட்டுக்கு திரும்பி சென்றான். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிற ஒவ்வொருவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். ஸோ கேமிசே நாங்கள் இன்றைக்கு சொல்லுவோமா, இன்னும் நான் சொல்கிற மாதிரி பைபிள் எங்களோட ஹெட் நாலேஜ் இல்லை. யூ ஹேவ் டு அப்ளை ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன். நாங்கள் இன்றைக்கு சொல்லுவோம். ஸோ யூ லேர்ன் சம்திங். நாங்கள் ஜெபிக்கல எப்படி ஜெபிக்கணும், சரியான கேர்ஃபுல்லாக ஜெபிக்கணும், மற்றவர்களோட டீல் பண்ணிக்க சரியான கவனமாக டீல் பண்ணணும்டா. இறைவனுடைய சாயலாக எல்லா மனிதரும் படைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கிவ் ரெஸ்பெக்ட். அவங்கள நாங்கள் எப்படி டீல் பண்ணுறோம்,
அதே மாதிரி தான் தேவனங்களை டீல் பண்ணுவார். டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ், யூனோ. டோன்ட் திங்க் நீங்கள் சும்மா 2-3 கொமாண்ட்மெண்ட்டை பின்பற்றினோன்னா நீங்கள் பெட்டர் தான் அதர்ஸ்ன்னு யோசிக்கணும். அதில் 2-3 வேலை வாசிக்கிறதோ காசு கொடுக்குறதோ இல்லை ஊழியம் செய்கிறதால நீங்கள் நினைக்கக்கூடாது பெட்டர் தான் தி அதர்ஸ். None of this count when you don't accept that you're a sinner, and when you don't repent. These things are count to zero. நாங்கள் ஜெபிப்போம். கண்ணை மூடி நாங்கள் ஜெபிச்சு ஒரு வசதி முடிப்போம். பிதாவை இந்த நேரத்துக்கு அவங்கள துதிக்கிறோம். உங்களுடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் எங்களை வாழ்க்கையில் செயல்படட்டும். ஆண்டவர் எங்களை மாற்றட்டும் சாமி. எங்களுக்குள்ளே தாழ்மையை தாரும் ஆண்டவர். எங்களுக்குள்ளே வருகின்ற பெருமைகளை ஆண்டவரை நாங்கள் உடைத்து உம்முடைய சாயலை ஒரு நாளும் தடுத்துக்கொள்ள கத்தாவை எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒருவரும் கூட நம்முடைய கிருபைதாம் கூட நடத்த முடியாது. உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. நன்றி. God bless you.